ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் லக்ஷ்னா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் எப்படி எனக்கு வந்து பாய் பேபி பிறந்திருக்காங்க. ஸோ நான் வந்து ஏர்லியாகவே பாய் பேபி தான் நமக்கு பிறக்க போகிறான் அப்படிங்கிறத வந்து ஜெண்டர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாகவே நம்ம வந்து கன்சீவ் ஆகிட்டோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த டிப்ஸ்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் பாய், இதெல்லாம் வந்து கேர்ள்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே ஒரு சில விஷயங்கள் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து நான் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து இனிஷியலாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அது கேர்ள்ஸ்க்கும் இருக்கும், கேர்ள் பேபினாலும் இருக்கும், பாய் பேபினாலும் இருக்கும். ஆனால் பாய் பேபினா வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ எனக்குமே அந்த மாதிரி வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதை வச்சுட்டு நான் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு எதுக்காக பாய் பேபி வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறதையும் சொன்னேன். ஸோ அதை வச்சுட்டு நான் வந்து பாய் பேபியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட யூரின் கலர் வந்து நமக்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருந்தாலும் நமக்கு வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து கான்சென்ட்ரேட்டடாக தான் இருந்தது யூரின்னு. ஸோ அதையும் நான் ஒரு டிப்பாக வந்து நான் மனசுக்குள்ளே வச்சு நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு 3 months வந்து எனக்கு வந்து என்ன பேபி அப்படிங்கிறது வந்து தெரியாது. நான் வந்து விஷ் பண்ணதுனால எனக்கு அந்த பேபி தான் வேணும்னு நான் ரொம்பவே மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இது வந்து ரெண்டாவது வந்து யூரின் கலர். அப்புறம் வந்து நமக்கு வந்து ஸ்கின் டோன் வந்து சொல்லுவாங்க. ஸ்கின் டோன் வந்து எப்படின்னா, பாய் பேபின்னா நானே நிறைய பேருக்கு வந்து இவங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன். இவங்களுக்கு பாய் பேபி, இவங்களுக்கு கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய பேருக்கு வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன். கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு எல்லாமே அப்படி உள்டாவாக தான் நடந்துச்சு. எனக்கு எப்பொழுதுமே கன்சீவ் ஆகிட்டோன்னா ஒரு 7 months மேலே வளகாப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கின் வந்து போக தான் டேன் ஆகும். எனக்கு என்னென்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நான் ரொம்பவே டேன் ஆகிட்டேன். ஏன் டேன் ஆனே தெரியல. அவ்வளோ பிம்பிள்ஸு, நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸு, ஸ்கின் வந்து ரொம்பவே பிளாக் ஆகி நிறைய பிம்பிள்ஸ் வந்து ரொம்பவே டேன் ஆன மாதிரி ஃபீல் பண்ணேன். அது ஒன்று. அதே மாதிரி பாய் பேபினா நிறைய பசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பசிக்கும். ஆனால் அதுவுமே போக தான் பசிக்கும். 7 monthsக்கு அப்புறம் தான் பசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படின்னா, ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து நான் சாப்பிட்ருவேன். நைட்டு லேட்டாக சாப்பிட்டேன்னா எனக்கு ஓகே, நல்ல டீப் ஸ்லீப் இருக்கும். ஒருவேளை ஏர்லியாக நான் சாப்பிட்டேன்னா நைட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு அந்த மாதிரிலாம் எழுந்திரிச்சு வந்து பசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து ரொம்ப பசி எடுக்கும். அது நார்மலாகவே கன்சீவ் ஆனவங்களுக்கு வந்து அதிகமாக பசி எடுக்கும். ஆனால் அது வந்து குழந்தை வளர தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்து நைட்டெல்லாம் எலும்பி வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜ்லேயே அதிகமான பசி இருந்தது. டேனும் பார்த்திங்கன்னா நல்லாவே டேன் ஆகிட்டேன். ரொம்ப பிம்பிள்ஸ் வந்து என்னோடய நார்மல் ஸ்கின் டோனே வந்து இல்லை. ஆனால் போக பார்த்திங்கன்னா நல்ல கலர் ஆகிட்டு வந்தேன். நல்ல கலராகவே தெரிஞ்சேன். நல்ல பிரைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல எல்லாமே உல்ட்டாவாக நடந்துச்சு. என்னடா இது, நம்மளே வந்து எல்லாருக்கும் வந்து கரெக்டாக சொல்லிடுவோம், ஆனால் நமக்கு வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 months வந்து இருந்தது. ஆனால் நான் ஃபஸ்ட்டே வந்து டேன் இப்படி டேன் ஆகிட்டோம் அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு. அதே மாதிரி ஹேர் லாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேர் லாஸ் போய்கிட்டே இருந்தது. ஏன் போகுதுன்னே தெரியல, அவ்வளோ ஹேர் லாஸ் இருந்துகிட்டே இருந்தது ஸ்டார்டிங்கில். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 3 months என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து கேர்ள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. எனக்கு வந்து பாய் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து நான் வந்து நினச்சிக்கிட்டேன், சரி சப்போஸ் நமக்கு கேர்ள் பேபி போகிறதால ஏதோ ஒரு ரீசனுக்காக கட்டாயம் நமக்கு வந்து கடவுள் வந்து கேர்ள் பேபி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து மனசில் நினச்சி தேர்த்திக்கலாம் நம்மளை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுமே சொல்லியிருந்தாங்க, என்ன குழந்தை பிறந்தாலும் அது நம்ம குழந்தை தான், நீ வந்து கேர்ளு பாயின்னு வந்து பார்ஷியாலிட்டி பார்க்காதுன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது வந்து கிடையாது. எனவே நானுமே சின்ன வயசுலேருந்து கேர்ள் பாய் அப்படிங்கிற பார்ஷியாலிட்டி பார்த்து தான் நிறையவே வளர்ந்தேன். எனக்கு என்ன ஒரு தாட்டுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேர்ள் பேபி, எனக்கு அடுத்தால 2 பாய்ஸ் எங்கள் வீட்டில். எனக்கு வந்து என்ன தாட்டுனா, ஃபஸ்ட்டு வந்து பாய் பேபியாக பிறந்துடணும். ஒருவேளை எனக்கு ஃபஸ்ட்டு கேர்ள் பேபி பிறந்து ரெண்டாவது வந்து பாய் பேபின்னு இருந்தால் நான் அவன் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட்டட்னா அவன் மேலே ரொம்ப இதாக பாசமாக போயிடுவேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்தது. அதனால் எனக்கு ஃபஸ்ட்டே எனக்கு வந்து பாய் பேபி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் எனக்கு சின்ன வயசுலேருந்து அண்ணா தங்கச்சி அப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதனால் வந்து சரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாய் பேபி கட்டாயம் வேணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேர்ளாக பிறக்கிறவங்க எல்லாருமே லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருப்போம். எல்லா கேர்ள்ஸுமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பார்த்து தான் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகும். அதுக்கப்புறம் அதை தாண்டி வரும்போது வந்து நமக்கு தோணும், பரவாயில்ல நம்ம இதெல்லாம் கடந்து வந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணாலும், என்ன தான் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து நமக்கு வந்து என்ன தோணும்,
பார்த்தோன்னா ஐயோ நம்ம பையனை பிறக்கலையே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே மனசில் ஒரு டைமாவது லைஃப்பில் வந்து நம்ம வந்தே தீரும். அது வந்து மாற்றவே முடியாது தான். எல்லா கேர்ள்ஸ்க்கும் அந்த தாட் வந்து நம்ம ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணும்போது ஐயோ நம்ம பையனாகவே பிறந்திருக்கலாம், பையனாக பிறந்தா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இது பண்ண முடியும். ஏன்னா பையனை விட நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ரொம்ப எமோஷன் லெவலில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் பாய்ஸை விட கேர்ள்ஸ்க்கு. பாய்ஸ் வந்து வாய்ஸும் அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க, பட் அதை வந்து அவங்களுக்கெல்லாம் வெளியில் காமிச்சிக்க முடியாது. பட் நம்ம வந்து டக்குன்னு வந்து எமோஷனலாக வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து கேர்ள்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நான் வந்து பர்சனலாகவும் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து விஷ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து 3 months வரதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாருமே ப்ரெக்னென்ட் ஆனால் வந்து என்ன பேபி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஈகராக தான் இருப்போம். நானும் நிறைய யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துட்டே இருந்தேன், எப்படிலாம் பண்ணலாம் அது இதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து எனக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சது. என்ன வீடியோனா யம்மி டம்மி ஆர்த்தி விலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலு. அவங்க வந்து மாஸ்டர் செஃப்பில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க சேனல் கிடையாது, ஆக்சுவலாக அவங்களோட சிஸ்டர். அவங்க வந்து 3 பேர் சிஸ்டர்ஸு. அவங்களோட 2வது சிஸ்டர் அவங்களோட வீடியோஸ் வந்து நான் வந்து பார்த்தேன். அவங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ரேண்டமாக எனக்கு வந்தது தான். நானாக தேடி போய் கூட அவங்க சேனல் வந்து நான் பார்த்தேன். அப்போ வந்து அவங்களுக்கு 2 டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. என்ன டெக்னிக்னா, ஒன்று வந்து சைனீஸ் கேலண்டர், இன்னொன்று வந்து நப் தியரி அப்படின்னு சொல்லிட்டு 2 இது சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வந்து சைனீஸ் கேலண்டருங்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நமக்கு வந்து என்னைக்கு கன்செப்ஷன் ஆச்சுங்கிறத அந்த டேட்டு ஒரு மந்த் வந்து நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து பாயா கேர்ளா அப்படின்னு வந்து வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நப் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கூகுள் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக என்ன ப்ரொசீஜர்னா, நப் தியரி அப்படின்னா நமக்கு வந்து 3rd month ஸ்கேனில் தான் அது வந்து தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேன்ஸ் எதுவும் பார்த்துருக்க மாட்டோம். ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன் மட்டும் பார்த்துருப்போம். 3rd ஸ்கேனில் தான் நமக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு 3rd month ஸ்கேனில் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய யூடியூப்பில் வந்து ரிசர்ச் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அவங்க சொன்னது வந்து நப் தியரி. ஃபஸ்ட்டு வந்து சைனீஸ் கேலண்டர், அது வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து பாய் பேபி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபர்மேஷன் ஆச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து நப் தியரின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பற்றி என்ன அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நப் தியரினா கேர்ள்னா அந்த பேபி பொசிஷன் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அந்த நப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து பாய் பேபினா ஜஸ்ட் கொஞ்சம் இன்க்ளைன் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் வந்து நப் தியரி போட்டாலே வந்து உங்களுக்கு வரும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் வந்து பர்சனலாக நான் பார்த்தது என்னென்னா, நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு ரிலேட்டடான வீடியோஸ் தான் நமக்கு வந்து சஜஷனில் வரும், ரீல்ஸாக யூடியூப்பில் கூட. ஸோ வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இப்படி தான், யூடியூப்லேயும் அந்த மாதிரி தான் வரும் வீடியோஸு. ஸோ வந்து நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி. அப்போ நான் வந்து நம்ம 3rd month அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ரீல்ஸ் இந்த மாதிரி வரும். கேர்ள் பேபினா இப்படி இருக்கும், பாய் பேபினா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸு. ஸோ நான் அது எல்லாமே பார்த்தேன். நமக்கு வந்து நீங்களும் கூட பார்த்துக்கலாம். ஹாய் மம்மி, ஐம் எ பாய் பேபி, ஐம் எ கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்கிற மாதிரி வாய்ஸ் சொல்லலாம் நமக்கு வந்து ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நான் பார்த்துட்டு தான் போனேன். நான் என்ன செக்கப் போகிறேனாலும் சரி, மந்த்லி செக்கப் போகிறேனாலும் சரி, இல்லை ஸ்கேன் போகிறேனாலும் சரி, அதை பற்றின ஃபுல் ரிசர்ச் வந்து நான் யூடியூப்லேயோ இல்லை வேறு டாக்டர்ஸ் மூலமாகவோ பர்சன் சொல்கிறது இல்லை, நிறைய டாக்டர்ஸோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் நான் வந்து செக்கப்க்கோ ஸ்கேனுக்கோ போவேன். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு தான் நான் போனேன். அதுவும் இல்லாமல் நான் மனசுக்குள்ள வந்து ஒரு ப்ரேயர் வந்து நான் வச்சுருந்தேன். கடவுளே, மோஸ்ட்டாக நமக்கு இன்ட்யூஷன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். எனக்கு வந்து மோஸ்ட்டாக ஒரு நல்லது நடக்க போகுதுனாலோ இல்லை கெட்டது நடக்க போகுதுனாலோ மனசுக்குள்ளே வந்து ஒரு இன்ட்யூஷன் வந்து இருக்கும், இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து எனக்கு எப்பொழுதுமே கடவுள் மூலமாக ஒரு மெசேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த விஷயத்துலேயே எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகராக நான் வந்து கடவுளை முருகா எப்படியாவது எனக்கு வந்து என்ன குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனசுக்குள்ள எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயம் மூலமாக எனக்கு காட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்கேனுக்கே போனேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கு போனேன். ஸ்கேன் போனோடனே என்னை வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு நேராக வந்து படுக்க வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்கேன் பார்க்குற டாக்டரும் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த இதில் வந்து இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா அவங்கக்கிட்ட எதுவும் டவுட்ஸ்னால் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ நான் போனேன். கரெக்டாக என்னை வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு நேராக படுக்க வச்சாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஜெல் வச்சுட்டு வயிற்றில் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேபியோட இது வந்துருச்சு. கரெக்டாக பேபி வந்து இப்படி உட்காந்துருக்கிறது வந்து வந்துச்சு. வரும்போதே அவன் வந்து கரெக்டாக ப்ரைவேட் பார்ட் வந்து காட்டிகிட்டு இருந்தான். கரெக்டாக
கரெக்டாக பார்த்தோன்னே நான் வந்து கண்டுபிடிச்சி எனக்கு பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம். என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இருந்தாலும் நம்ம படுக்க வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இருந்தாலும் ஒரு நர்வஸ் இருந்தது, ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஒருவேளை நம்ம கரெக்டாக பார்க்காட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தைக்கிறேன். ஆனால் பார்த்த உடனே மம்மா நான் வந்து பாய் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து வந்து காய்ச்சிட்டு இருந்தான். எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து நான் அப்படி காமாய் தான் படுத்துனேன். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அதை பார்த்தோடனே அவங்க டக்குன்னு அதை பார்த்துட்டு வந்துட்டு என்னையை வந்து இது பண்ணி விட்டாங்க. நான் வந்து ஸ்க்ரீனை இப்படி சைடாக இப்படி தான் பார்த்துட்டே இருப்பேன். எப்போ வந்து ஸ்கேன் போனாலுமே அவங்க வந்து அதுக்கப்புறம் நம்மளை வந்து ஏற்றி படுக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து ஸ்க்ரீனை விட்டு தள்ளி படுக்க வச்சுட்டாங்க. அவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 1/2 hour கிட்ட ஃபுல் ஸ்கேன் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து அனுப்பிட்டாங்க, ரிப்போர்ட் வந்துட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் பண்ணாங்க. உள்ளே இவ்வளோ நேரம் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போவே டெலிவரி வார்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் போய் நமக்கு பேபி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு காமாயிட்டு நான் வந்து வாட்டர்லாம் குடிச்சிட்டு அப்புறம் வந்து உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் டாக்டர்கிட்ட வந்து ஸ்கேன் பார்த்துட்டு உடனே அதை வந்து ரிப்போர்ட்டை வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டணும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸும் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் ஸ்கேன் சென்டரில் வந்து நான் மோஸ்ட்டாக ஈவினிங் டைம் தான் போவேன். ஈவினிங் டைம் போகும்போது அவ்வளோவா யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க உடனே ரிப்போர்ட் 10 minutes கொடுத்துருவாங்க. நான் போய் காட்டிட்டு வந்துடுவேன் உடனே. அப்புறம் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து எப்பொழுது பக்கத்தில் வருவோம். அன்றைக்கின்னு பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய க்ரௌடாக இருந்தது. நான் வந்து முன்னாடி உட்காந்துன்னு அவங்க வந்து பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தாங்க. நான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். அப்பா எனக்கு அப்படியே அதை கண்ணை மூடிட்டு அவன் இருந்தது வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேன். எனக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணீராக வந்துகிட்டே இருக்குது. இதுதான் சந்தோஷ ஆனந்த கண்ணீரா அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நாள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி எவ்வளோ இதெல்லாம் இது பண்ணி நம்ம அழுதுருப்போம் அப்படின்னு இதுதான் ஆனந்த கண்ணீரா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கேன். ரிப்போர்ட் வந்து கையில் வச்சுருக்கேன். ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணிலாம் நான் பார்க்கவே இல்லை. ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கல. அப்படியே ரிப்போர்ட்டை வச்சுட்டு அப்படி அப்பா நம்ம பட்ட கஷ்டம் எதுவுமே நீ வந்து நம்ம குழந்தை படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டெல்லாம் அப்படியே ஹாப்பின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரெண்டும் மிக்ஸ்டான ஃபீலிங்கில் அப்படி உட்காந்துருந்தேன். அப்புறம் டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் வந்து ரிப்போர்ட் காட்டிட்டு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அப்போ வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்லேயுமே கை கால் எல்லாம் செப்பரேட்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ மண்டை அப்புறம் அந்த தேர்ட் ஸ்கேனில் வந்து இந்த நேசல் போன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ அந்த இமேஜஸ் மண்டை அப்புறம் வந்து இந்த சின்ன அப்புறம் நோஸ் எல்லாமே ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற மாதிரிலாம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ கை எப்படி இருக்கும் கால் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயுமே பாய் பேபி தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு தான் இருந்துச்சு. அதை வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணது தானே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் நாங்கள் வந்து வீட்டிலலாம் சொல்லும்போது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா என்னோடய இன்லாஸ்லாம் வெளியே வந்து சொல்லக்கூடாது, இந்த பேபி தான் நமக்கு பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக நான் எனக்கு பாய் பேபி வேணுங்கிறத மட்டும் நான் எல்லாருக்கிட்டையும் கன்வே பண்ணிக்கிறத தவிர கன்ஃபார்ம் இதுதான் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். இருந்தாலுமே நான் ஃபங்க்ஷன்ஸு எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நிறைய நவராத்திரி ஃபங்க்ஷன் நிறைய செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து நவராத்திரிக்கு டெய்லி நான் போகும்போதுமே எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு கட்டாயமாக கேர்ள் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குமே பார்க்கும்போது என்னடா நம்ம ஃபேர் ஆகிக்கிட்டே போகிறோம், என்ன கேர்ள் பேபிக்குள்ள சிம்டம்ஸ்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன். எல்லாருமே சொல்லுவாங்க. நான் இங்கே வந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு அப்படியே சரி சிரிச்சுட்டு கேட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அந்த எல்லாருமே கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எதாக இருந்தாலும் நம்ம குழந்தை தான். நான் அதுவும் இல்லாமல் மன ஆறுதலுக்கு வந்து என் ஹஸ்பண்ட்டை கேட்பேன், இந்த சொல்லு நமக்கு கேர்ள் பேபி பிறக்குமா பாய் பேபி பிறக்குமான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு நமக்கு ஏதோ ஒரு பாப்பா கட்டாயம் கண்டிப்பாக பிறக்கும், நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வாயிலிருந்து கேர்ள் பேபி தான் பிறக்கும் பாய் பேபி தான் வரும். நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவங்ககிட்ட, நீ வந்து சொல்லு பாய் பேபி தான் பிறக்கும்னு சொன்னா அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கவே மாட்டாங்க. இல்லை நமக்கு பாய் பேபி தான் பிறக்குன்னு. ஆனால் எனக்கு மனசுக்கு வந்து தெரியும் பாய் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு டைமும் இப்படி யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே இதாகி மூடோட்டாகி அழகாக அழுக ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் எனக்கு மனசுக்குள்ளே கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிக்குவேன். இல்லை பையன் தான் பறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரிலாக்ஸ் ஆகிக்குவேன். ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். ஆனால் வந்து எல்லாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து வயிறு வச்சு இது பண்ணுவாங்க. இது வந்து நான் 3rd monthலேயே கண்டுபிடிச்சிது. வயிறு வச்சு பார்க்கும்போது வந்து எனக்கு வயிறுமே வந்து பெரிய வயிறாலாம் இல்லை, ரொம்ப குட்டி வயிறாக தான் இருந்தது. பானை வயிறு மாதிரிலாம் இல்லை, பானை வயிறு மாதிரி இருந்தால்
கேர்ள்ஸ் சொல்லுவாங்க, வயிறு வந்து ஊசியாக இருந்ததுன்னா அது வந்து பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து வயிறு வந்து குட்டி வேற இருந்தது, நான் பாய்க்குள்ளே இருந்தேன். அதே மாதிரி லைன் வந்து பெல்லி பட்டனில் வந்து அந்த லைன்ஸ் வந்து பிளாக்காக போகணும்னு சொல்லிட்டு எனக்கு அதுவுமே டார்க்காகவே இல்லை, லைட்டாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே எனக்கு என்னடா நம்ம கேர்ள்ஸ் சிம்டம்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்தாலும் ஆனால் மனசுக்குள்ளே வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து எனக்கு வந்து பாய் பேபி பிறந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஆனால் எல்லாராலையும் இப்படி கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது வந்து தெரியல. நம்மளோட இன்ட்யூஷன் தான், கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த இன்ட்யூஷனில் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது கூட தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பெரியவங்கக்கிட்ட கேட்டோ, இந்த மாதிரி சில பேர் பெரியவங்க சொல்கிறதுமே அப்படி கரெக்டாகவே இருக்கும். நானுமே எங்கள் சின்ன வயசில் எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி டெலிவரி டைம் நெருங்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு அந்த டைம்லேயுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தால் பாய் பேபி, அண்ட் தென் பிளட் வந்து லீக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கேர்ள் பேபின்னு சொல்லுவாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய பேர்கிட்ட வந்து சஜஷன் வந்து கேட்பேன் அவங்களுக்கு டெலிவரி ஆகும்போது. பட் பிளட்டு வந்து லீக் ஆகி பாய் பேபி பிறந்தவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரோட பாடியோட நேச்சர் தான். பட் ஒரு 80% வரைக்கும் நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு 20% வந்து டவுட்ஃபுல்லாகவே தான் என்னன்னாலும் இருக்கிறோம். டெலிவரி எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கேர்ள் பேபி பிறந்துட்டுனா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லலை. லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ன பேபியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை வந்து தேத்தி விட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய் கைஸ்.